அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம அழகப்பா பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை வழங்கிய ஆசிரியர் தினத்திற்கான நிகழ்ச்சியை கேட்டு மகிழலாம். இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம வானொலியில பேச போறவங்க நம்ம அழகப்பா பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறையில உதவி பயிற்றுனராக பணியாற்றும் முனைவர் சோ அருணன் அவர்களும், தமிழ்துறையில முதுகலை தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்களான ப கற்பகம் மற்றும் ஆ பிரவீனா ஆகிய மாணவிகளும் இணைந்து வழங்கிய ஆசிரியர் தினத்திற்கான சிறப்பு நிகழ்ச்சியை தான் இன்னைக்கு நம்ம வானொலியில கேட்க போறோம். நேயர்களே, வாங்க நம்ம நிகழ்ச்சியை கேட்டு மகிழலாம். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்று ஆசிரியர் தினம். அன்பையும் பண்பையும் நமக்குள் விதைக்கும் அருந்தவ மாந்தர்கள் ஆசிரியர்கள். அறிவாலும் செறிவாலும் தம்பால் நமையிர்த்து தாயன்பு புகட்டி மண்பாலே மேதையென நம்மை நிறுத்தி உழைத்தவர்கள். தினந்தோறும் கொண்டாட வேண்டிய அவர்களை இந்த தினத்திலேனும் மறவாமல் கொண்டாட வேண்டும் என்பதற்காகவே இன்று ஆசிரியர் தினம். எத்தனையோ துறைகளில் எத்தனை உயரங்களில் நாம் முன்னேறினாலும் அத்தனைக்கும் அடியில் தாங்குபீடமாய் நிற்கிற குருபீடம்தான் ஆசிரியம். கற்றது கைமண் அளவுதான், கல்லாதது உலகளவுதான் என்றாலும் கைமண் அளவையும் கசடர கற்பதற்கு விழி திறந்து வழிகாட்டியவர் ஆசிரிய பெருந்தகைதானே. எல்லா துறைகளிலும் சிறப்பு பெற்றுள்ள பல மேதைகள் தங்களை எப்போதும் ஆசிரியர் என்றே அறிமுகப்படுத்திக் கொள்வதன் அர்த்தம் இப்போது புரிகிறதா? அப்படித்தான் தமிழகத்திலேயே பிறந்து தமிழகத்திலேயே ஆசிரியப் பணி செய்து இந்தியாவின் முதற் குடிமகன் என்னும் உயரிய நிலையை அடைந்த போதும் தான் ஆசிரியர் என்பதையே பெருமையாக கருதிய அவர்தான் தன்னுடைய நண்பர்களும் மாணவர்களும் தனக்கு பிறந்த நாள் விழா கொண்டாட விழைந்த போது தான் சார்ந்த ஆசிரிய பணியையே முன்னிறுத்தி ஆசிரியர்களுக்கு விழா எடுங்கள் என்று வேண்டிக் கொண்டார். அந்த வேண்டுகோளின் விளைவுதான் இன்றைய ஆசிரியர் தினம். இன்று சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாள் விழா. அதுவே ஆசிரியர் தின விழா. இந்திய குடியரசுத் தலைவராகிய அவர் தன் பிறந்த நாளை ஆசிரியர் தினத்திற்கு அர்ப்பணித்த நன்னாள் இது. நமது வள்ளல் அழகப்பருக்கு மூத்தவராகவும் நல்ல தோழராகவும் விளங்கியவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். தமிழ் மரபு குருவை கொண்டாடுகிறது. இலக்கண நூல்கள் ஆசிரியர்களின் இலக்கணம் பேசுகிறது. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே என்று குருவின் பெருமையை போற்றுகிறார் திருமூலர். திருவருளை பெறுவதற்கும் குருவருளை வேண்டியே அவர் வழியே பெற வேண்டும் என்பது மரபு. நமது அழகப்பா பல்கலைக்கழக தமிழ்துறையும் அழகப்பா சமுதாய வானொலியும் இணைந்து உங்களோடு ஆசிரியர் தினத்தின் பெருமைகளை பகிர்ந்து கொள்வதில் பெருமை கொள்கிறோம். அறிவு செல்வத்தை வாரி வாரி வழங்கும் ஆசிரிய வள்ளல்களின் சிறப்புகளை பற்றியும் மேன்மைகள் குறித்தும் உரை நல்க வருகிறார்கள் எம் தமிழ்துறையின் முதுகலை 2ஆம் ஆண்டு மாணவியர் ப கற்பகம் மற்றும் ஆ பிரவீனா ஆகியோர். என்ன நேயர்களே, நாமும் ஆசிரியர் தினத்தை அற்புதமாக கொண்டாடலாம் தானே? வாருங்கள். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தன்னுடைய வாழ்வில் ஆசிரியர் பணியை புனிதமாக கருதி பிற ஆசிரியர்களுக்கு முன்மாதிரியாக ஒரு நல்ல ஆசிரியரால் எவ்வளவு தூரம் பயன்பட முடியும் என்பதை தனது இறுதி காலம் வரை வாழ்ந்து காட்டி ஒரு மாபெரும் தத்துவ மேதையாக உலகிற்கு தன்னை வெளிப்படுத்திய டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் 5ஆம் நாளை இந்தியாவில் 1962ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு வருடமும் ஆசிரியர் தினமாக கொண்டாடி வருகிறோம். ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் எப்படி ஆசிரியர் தினமாக மாறியது? ஆசிரியராக இருந்து குடியரசுத் தலைவராக உயர்ந்த ராதாகிருஷ்ணன் எப்போதும் தன்னை ஆசிரியர் என்றே அழைத்து கொள்வதில் பெருமிதம் அடைந்தார். ஒரு முறை அவர் தன்னுடைய பிறந்த நாளை மாணவர்களும் நண்பர்களும் இணைந்து கொண்டாட விரும்பிய போது அதை மறுத்து ஆசிரியர் தினமாக கொண்டாடுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்தார். அன்றிலிருந்து அவருடைய பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறோம். வெள்ளத்தால் போகாது, வெந்தனலால் வேகாது, வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறைவின்றி குறைவுறாது, கல்லர்க்கோ மிக அரிது, காவலோ மிக எளிது,
கல்வி என்னும் உள்ளத்தே பொருள் இருக்க உலகெல்லாம் பொருள் தேடி உழல்வதேனோ என்று கல்வியின் சிறப்பை பற்றி கூறக்கூடிய மிக சிறந்த பாடல் இதை தவிர வேறு இருக்க முடியாது. இத்தகைய சிறப்புமிக்க கல்வியை நமக்கு கற்றுக் கொடுப்பவர்கள் ஆசிரியர்கள். தன் மாணவனை மருத்துவன், பொறியாளன், விஞ்ஞானி, வழக்கறிஞன் என உயர்த்தக்கூடிய வல்லமையும் ஆற்றலும் ஆசிரியர்களிடம் உண்டு. ஆசிரிய பணி என்பது மிக சிறந்த சவாலாக கருதப்படும் காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு பயந்த காலம் மறைந்து இன்று ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பயப்படும் காலமாக மாறிக்கொண்டு வருகிறது. மாணவர்களின் நலனுக்காக சில நேரங்களில் ஆசிரியர்கள் கண்டிப்புடன் நடந்து கொள்ளும் பொழுது அதனை புரிந்து கொள்ளாத மாணவர்கள் விபரீத செயல்களில் ஈடுபடுவதும், பெற்றோர்கள் மாணவர்களை கண்டித்து நல்வழிப்படுத்தாமல் ஆசிரியர் மீது கோபம் கொண்டு நடவடிக்கை எடுக்கச் செய்வதும் மாணவர் மேல் நலனுள்ள ஆசிரியர்களின் முயற்சிக்கு தடையாக இருக்கிறது என்பதில் ஐயமில்லை. ஆசிரியரின் ஒவ்வொரு கண்டிப்பும் தன்னுடைய வளர்ச்சிக்காக என்பதை புரிந்து கொள்ளும் பக்குவத்தை மாணவர்களிடையே வளர்ப்பது நம் அனைவரின் கடமையாகும். வகுப்பறையில் ஒரு ஆசிரியன், நான் அடுத்த மாதம் ஓய்வு பெறப் போகிறேன், இது நிகழ்காலமா இறந்த காலமா எதிர்காலமா என விளவ ஒரு மாணவன் எங்களுக்கு விடிவு காலம் என்று கேலியும் கிண்டலுமாக கூறுகிறான். சில காலங்களுக்கு முன்பு ஆசிரியர்களை மரியாதையாகவும் முன்மாதிரியாகவும் பார்த்த சமுதாயத்தின் பார்வை இன்று மாறிவிட்டதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். பல கிராமங்களில் ஆசிரியர்கள் பல்வேறு குடும்பம் மற்றும் ஊர் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் நீதிபதி பணியினை செய்ததை நினைக்கும் போது ஆசிரியர்கள் மீது சமுதாயம் வைத்திருந்த நன்மதிப்பினை நன்கு உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையே என்றும் இணக்க சூழலை உருவாக்குபவர்கள் ஆசிரியர்தான். ஒரு ஆசிரியர் தனது மாணவர்களின் மீது காட்டும் உன்னதமான கண்காணிப்பே அந்த மாணவனை பின்னாளில் சிறந்து விளங்கச் செய்கிறது. களிமண்ணாய் கிடந்த மாணவனை இணைத்து அவனுக்கு உரு கொடுத்து அவனை பக்குவப்படுத்தி இந்த உலகிற்கு நல்லதொரு குடிமகனாய் விளங்கும் பெருமை ஆசிரியருக்கே பொருந்தும். ஆசிரியர்கள் இல்லாத மனித வாழ்வு என்பது இருக்க இயலாது. உலகில் உள்ள புகழ் பெற்றவர்களாக இருக்கட்டும், சாதாரண மனிதர்களாக இருக்கட்டும், இரு தரப்பிற்கும் வழிகாட்டியாய் இருப்பவர் ஆசிரியர் ஆவார். இந்தியாவின் மக்கள் குடியரசுத் தலைவர் என்று அழைக்கப்படும் திரு APJ அப்துல் கலாம் அவர்கள் தன் வாழ்நாளில் மிகச்சிறந்த மனிதராகவும் விஞ்ஞானியாகவும் குடியரசுத் தலைவராகவும் விளங்கியவர். அவர் எப்போதும் உயர்வாக நம்பியது மாணவர்களையும் அவர்களை திறம்பட உருவாக்கும் ஆசிரியர்களையும் தான். சிறந்த ஆசிரியரான அப்துல் கலாம் அவர்கள் வகுப்பறையை நாட்டின் மிக சிறந்த அறிவு வகுப்பறையின் கடைசி இருக்கையில் இருக்கலாம் என்று இளைஞர்கள் மீது அவர் கொண்ட நம்பிக்கையை காட்டுகிறது. வகுப்பறையின் கரும்பலகை வாழ்வின் ஒளிரும் இடமாக்கிறது என்று பள்ளி கரும்பலகையின் மகத்துவத்தை அறிய செய்கிறது. கோபத்தில் நிதானமும், குழப்பத்தில் அமைதியும், துன்பத்தில் தைரியமும், தோல்வியில் பொறுமையும், வெற்றியில் தன்னடக்கமும் வாழ்க்கையை இனிதாக்கும் என்று சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் கூறுகிறார். பள்ளி கல்வி தொடங்கி பல்கலைக்கழக ஆணையம் வரையும் பல பொறுப்புகளில் இருந்து கல்வி கொள்கைகளுக்கு உரமூட்டியவர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஆவார். இவருடைய கொள்கைகளை பல மேலை நாடுகள் ஏற்று போற்றுகின்றன. அனைவருக்கும் கல்வி, தாய்மொழி வழி கல்வி, தகுதிக்கேற்ற பணியிடம் என்பன அவருடைய தலையாய கொள்கைகள் ஆகும். இந்த தினம் மட்டுமின்றி தினம் தினம் கொண்டாடப்பட வேண்டியவர்களாக ஆசிரியர்கள் இருக்கின்றனர். ஒரு வீட்டின் சிறப்பு பெற்றோர்களால் கிடைக்கிறது, ஒரு நாட்டின் சிறப்பு நல்ல தலைவரால் கிடைக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்த சமுதாயத்தின் சிறப்பு ஆசிரியர்களாலேயே பெறப்படுகிறது. எந்த தேசம் ஆசிரியர்களை போற்றுகிறதோ, அவர் காட்டிய வழியில் சிறந்து மேலோங்குகிறதோ, அதுவே நல்ல தேசமாக மதிக்கப்படுகிறது. ஆசிரியர் பெருமைகளை போற்றுவோம், அதுவே கடமை என செம்மையாய் ஆற்றுவோம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாடு முழுவதும் ஆண்டுதோறும் செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்தியாவின் முதல் ஜனாதிபதி சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த தினத்தை ஆசிரியர் தினமாக கொண்டாடி வருகிறோம். இவர் ஜனாதிபதி மட்டுமன்றி மிகச்சிறந்த கல்வியாளராகவும் நல்ல குணங்களை கொண்ட மனிதராகவும் எப்போதும் மாணவர்களிடையே விளங்கியுள்ளார். அதனாலே இவரின் பிறந்த தினத்தை ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம். ஆசிரியர் பணி என்பது ஒரு தொழில் அல்ல, அது ஒரு சேவை. மாணவர்களிடம் உள்ள நல்ல திறமைகளை வெளி உலகிற்கு கொண்டு வரும் உன்னத பணி ஆசிரியர்களுக்கே உள்ளது. மற்ற பணிகளைப் போல ஆசிரியரின் பணி என்பது ஒரு வாழ்வாதாரத்திற்கான பணி கிடையாது. ஒவ்வொரு மனிதனின் வாழ்வாதாரத்தை உருவாக்கும் பணி. ஆசிரியர்களின் பணிக்கு ஊதியம் கொடுத்தாலும் அந்த ஊதியத்திற்காக அந்த பணி அல்ல என்பதும், ஆசிரியரின் பணிக்கு எத்தனை கோடி ஊதியம் கொடுத்தாலும் அது நிகராகாது என்பது குறிப்பிடத்தக்கது. மாதா, பிதா, குரு, தெய்வம் என்பர். ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்பன மனித வரலாற்றில் வழிவழி வந்த மணிமொழியாய் போற்றி பாராட்டப்படுகிறது. குருவாகிய ஆசிரியர் நமக்கு தாயாகவும்
தந்தையாகவும் அதனை விட உருப்படி மேலே சென்று நம் வாழ்க்கைக்கு ஒளி சேர்க்கும் தெய்வமாக திகழ்கின்றனர். நாம் பிறக்கையில் இந்த உலகிற்கு எதையும் கொண்டு வருவதில்லை, அதேபோல் எதையும் கொண்டு செல்ல போவதும் இல்லை. அதற்கு இடைப்பட்ட காலத்தில் கல்வி செல்வத்தை பெற்று பகுத்தறிவுடன் இன்புற்று வாழ வேண்டும். மாணவர்களை தன் பிள்ளையாக எண்ணி எப்போதும் கல்வி புகட்டுவதில் ஆர்வம் காட்டுபவர்கள் ஆசிரியர்களே. அவர்கள் நமக்கு எந்த உறவோ சொந்தமோ இல்லை, ஆனால் அவர்களின் உறவே மாணவர்களுக்கு மிக முக்கியம். நம்முடைய சொந்தங்களை விட நம் வாழ்க்கை சிறக்க வேண்டும் என்ற எண்ணம் பாடம் கற்பிக்கும் நம் ஆசிரியருக்கே உண்டு. மாணவர்களின் வெற்றியே ஆசிரியரின் வெற்றி. அதனால்தான் என்னவோ கடவுள் தன்னால் எல்லா இடத்திலும் இருந்து கவனிக்க முடியாது என்பதனால் ஆசிரியரை படைத்தான் என்றே கூறலாம். இன்றைய காலகட்டத்தில் ஒரு நாட்டின் நம்பிக்கையாக மாணவர்கள் திகழ்கின்றனர். ஆசிரியர்களும் மாணவர்கள் எதிர்பார்ப்பு என்னும் குறுகிய வட்டத்திற்குள் விலக்கி வைக்காமல் அவர்களின் திறமைகளை வெளிக்காட்ட வழிவகுக்கின்றனர். இதனால் மாணவர்களின் சுயசிந்தனை வளர மாணவர்கள் வானம்பாடிகளாக வானுயர பறந்து வெற்றி பெற்று சாதனை படைக்கின்றனர். அதற்கான பாதையினை ஆசிரியர் பெருமக்களை வகுக்கின்றனர். ஆசிரியர் கையில் இருக்கும் பிரம்பு மாணவனின் மின்னோட்டத்திற்கு தடையாக இருக்கக்கூடாது. தடைக்கல்லே உனக்கோர் படிக்கல் என்ற ஊக்கத்தையும் தன்னம்பிக்கையும் ஆசிரியர்கள் ஊட்டுவதாலே சாதாரண மாணவனும் சாதனையாளராக மாறுகிறான். ஒவ்வொரு மாணவனின் சாதனைக்கு பின்னும் ஒரு ஆசிரியர் நிச்சயம் இருப்பர். ஒரு குழந்தையை பெற்றுக் கொடுப்பவள் தாய், அந்த குழந்தையை சான்றோனாக்குவது தந்தை. ஆனால் அந்த குழந்தையை தன் சொல்லாலும் எழுத்தாலும் ஒரு முழு மனிதனாக ஆக்குபவர் ஆசிரியர்தான். எனவேதான் ஆசிரியர் தாய் தந்தைக்கு அடுத்த இடத்தை பெறுகிறார். அறியாமை என்ற இருள் நீக்கி அறிவு என்ற தீபம் ஏற்றும் ஒவ்வொரு ஆசிரியரும் கடவுளுக்கு சமமானவர்களே. கல்வி என்னும் பெருங்கடலில் இருந்து கரை சேர்க்கும் கலங்கரை விளக்கமாவார்கள். எழுத்தறிவு போதிக்கும் கரங்கள் நாட்டின் எதிர்கால அரண்கள் ஆசிரியர்களே. அவர்களே இறைவன் நமக்கு கொடுத்த வரங்களாவர். அத்தகைய ஆசிரியரை போற்றி வணங்குவோம். இறைவனையும் குருவாக எண்ணி போற்றுகிற மரபு நம் தமிழ் மரபு. எழுத்தறிவித்த ஆசிரியரையும் கூட இறைவன் என்றே கற்றுத்தருகிறது அது. ஆசிரியர்தம் பெருமை சொல்லவும் எளிதோ. ஈன்று புறம் தந்து நம்மை காத்தவள் தாய் என்றால் சான்றோனாக்குதற்கு அனுதினமும் அல்லற்பட்டவர் தந்தை. இவ்விருவர் உழைப்பின் முழு வடிவம் ஆசிரியர் என்னும் தெய்வம். அறியாமை என்னும் இருளில் இருந்து நம்மை மீட்டு அறிவொளியின்பால் செலுத்துதற்கு அவர் கொண்டிருக்கும் முயற்சி இந்த உலகத்தையே புதுமையாக்கும் பெருமுயற்சி அல்லவா? ஆசிரியர் பெருமை பற்றி மாணாக்கராய் இருந்து நாளை ஆசிரியர்களாக விளங்கப் போகிற நம் தமிழ்துறை மாணவியர் ப. கற்பகம் அவர்களுக்கும் ஆ. பிரபீனா அவர்களுக்கும் நமது நல்வாழ்த்துக்கள். ஆசிரியர் பெருமை போற்றும் ஒரு கவிதை நினைவுக்கு வருகிறது. ஆசான் சூழ் உலகு என்னும் தலைப்பில் அமைந்த அந்த கவிதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறோம். யரள வழல இடையினம் எங்கே சொல்லு ஐயா. வாயிலே வரல, வாயிலே வராததால் கையிலே வந்தது கனத்த பிரம்பின் அடி. யரள வழல இப்போது சுத்தமாய் சொல்லுவேன். சித்தநாதன் என்று அந்த தமிழையாவின் பெயரையும் சேர்த்து. தேசப்பிதா யாருன்னு சொல்லு. தேசம்னா என்ன யாருக்கு தெரியும்? காந்தியை தெரியாதா? கையை நீட்டு, சத்தியாகிரகம் படி. தேசப்பிதாவை செத்தாலும் மறக்க மாட்டேன். அந்த வரலாற்று ஆசிரியரையும். காந்திதாசன் அவர் பெயர். உயிர் வாழ நமக்கு தேவையானது எது? சோறு டீச்சர். சாப்பாட்டு ராமா, சோம்பேறி பயலே. காத்து தாண்டா முதல்ல கற்றுத்தந்தார். அறிவியலை மட்டுமல்ல, அறிவும் அறமும் சேர்த்தே. அன்னை வள்ளி அவர். எக்ஸ்கியூஸ் மீ சொல்லு. எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ. அம்மா அறை நல்ல வலுவாய். அழுத என்னை தேற்றுவதற்காக சொன்னார். பரவாயில்ல, கத்துக்கிடுவ. ஒரு நாளைக்கு இப்போது 10 தடவை சொல்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. எப்படி மறக்க முடியும் எபனேசர் சாரை? கடன் வாங்கி கழிக்கின்ற கணக்கு தெரியாமல் கடன் பட்டேன். கையில் அடிகளை. கணக்கு வாத்தியாரிடம். வங்கியில் கடன் விளம்பரம் எங்கு பார்த்தாலும் உடனே கைகளை பார்த்து கொள்ளுகிறேன். தருமலிங்கம் சார், தேங்க்ஸ். ஏங்க, பிள்ளைங்க வளர்ந்துகிட்டே போறாங்க, கொஞ்சமாச்சும் உங்களுக்கு கவலை இருக்கா? மனைவி கேட்கிறார். எனக்கென்ன கவலை? அவர்களுக்கும் ஆசிரியர்கள் எங்கும் கிடைப்பார்கள். என்ன நேயர்களே,
ஆசிரியர்களை கொண்டாடுவதில் நாமும் பெருமை கொள்கிறோமா? உங்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த இனிய நிகழ்விற்கு அனுமதி வழங்கிய நமது பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்களுக்கும், பதிவாளர் அவர்களுக்கும், அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி இயக்குனருக்கும், தமிழ்துறை தலைவர் அவர்களுக்கும் நன்றிகளையும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஆசிரியர் தினத்திற்கான உரையை பகிர்ந்த நம் அழகப்பா பல்கலைக்கழக தமிழ்துறைக்கு நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் சார்பாக நன்றிகள்.